Okay, the number of ways to split array. So you are given a zero indexed array, nums of length n. Okay, so zero indexed array. So nums contains valid splits at index I if the following are true. So you are splitting the array. Splitting the array means what? You are பிரிக்கிறோம் நம்ம அரேவை. So இப்போ நம்ம ஒரு இடத்துல பிரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பிரிக்கிறோம் அப்படின்னா sum of I plus 1 elements. ஓகே, I plus 1 என்ன? இது 0 தானே இண்டெக்ஸ் I. I plus 1 என்ன? 0 plus 1 1. The sum of first element, one element, is greater than or equal to sum of n minus I minus 1 elements. n என்ன? 4. 4 minus I 0. Minus 1. அதாவது 4 minus 1 3 elements. So இதோட சம்மும் இதோட சம். இப்போ இந்த sum of first n plus 1 element, இந்த first sum வந்து greater or equal to, இந்த மீதி இருக்கிற சம்முக்கு greater இருந்துச்சு அப்படின்னா இது valid split அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அப்புறம் இங்கே எடுத்துக்கோ. இப்போ sum of elements என்ன? left elements 14. sum of இந்த elements என்ன? -1. 14 is greater than -1. அப்போ இதுவும் valid split. ஃபைனல் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? நம்பர் ஆஃப் வேலிட் ஸ்பிட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ என்னன்னா ஒரு இதை சால்வ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கும்போது இதோடைய சம் தெரியணும், அப்புறம் இதோடைய சம் தெரியணும். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள், ஃபஸ்ட்டு டோட்டல் சம்மை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டோட்டல் சம் வில் பி த ரைட் சம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் சம்மை கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அதுக்கு முதல்ல முதல்ல லாஜிக் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் சம் பண்ணால் அது ரைட் சம்மில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஐ இருக்குது, இங்கே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூவை லெஃப்ட் சம்மில் ஆட் பண்ணிக்கிறோம். ஐ இங்கே இருக்கா, இந்த வேல்யூவை லெஃப்ட் சம்மில் ஆட் பண்ணிக்கிறோம், விச் இஸ் 10 இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ரைட் சம்லேருந்து 10 மைனஸ் பண்ணிக்கிறோம். ரைட் சம்னா எல்லா சம்மும். இப்போ இந்த டோட்டல் சம்லேருந்து 10 மைனஸ் பண்ணால் இந்த சம் மட்டும் இருக்குமா? லெஃப்ட் சம்மில் இந்த 10 இருக்கும். ரைட்? இப்போ லெஃப்ட் சம்மும் ரைட் சம்மும், லெஃப்ட் சம் ரைட் சம்மோட கிரேட்டரானு பாரு. கிரேட்டாக தான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. அடுத்தது இங்கே வா, லெஃப்ட் சம்மில் இந்த 4 ஆட் பண்ண, ரைட் சம்லேருந்து 4 மைனஸ் பண்ண. அப்போ இது 2 மைனஸ் ஆகிடுமா? மீதி இருக்குமா? இப்போ கிரேட்டரானு செக் பண்ணு. ஓகே, அப்போ ஒரு வாட்டி இது வரைக்கும் போ, லெஃப்ட் சம் ரைட் சம்மோட கிரேட்டராக செக் பண்ணிட்டே வா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ first we will have right sum which is equal to 0 and left sum which is also equal to 0. இப்போ நம்ம லூப் அடிச்சு ரைட் சம்மில் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் திருப்பி லூப் அடிக்கிறோம். ஓகே, இப்போ லெஃப்ட் சம்மில் அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம், ரைட் சம்மில் அந்த நம்பரை மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ லெஃப்ட் சம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் சம் அப்படின்னா ஒரு கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இன்னொரு கவுண்டரை வச்சுக்கலாம்ப்பா. கவுண்டர் ஈக்குவல் டு 0, கவுண்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா? இப்போ எல்லா நம்பருக்கும் போயிட்டு. ரைட்டா? ஸோ அப்போ ஐ எங்கெங்கெல்லாம் போகுதோ நான் ஒரு நம்பராக போகும்போது அந்த கரஸ்பாண்டிங் இதை லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுறோம், ரைட் சைட் மைனஸ் பண்ணிடுறோம். லெஃப்ட் இருந்தால் கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஃபைனலாக ஜஸ்ட் கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணால் போதும்ல. ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ் அண்ட் see if this logic works. Oh, there's a wrong answer. Let's try to debug. No, இதுல basic issue இருக்குது. Oh, 50 test case passed. Okay, இந்த test case மட்டும் ஃபெயில் ஆயிருக்கு. எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னா நம்ம அவுட்புட் 3 வருது. ஓகே, இங்கே அவுட்புட் வந்து 4 வருது. லெட்ஸ் debug and see. ஓகே, ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா there should be at least one element to the right of I போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல I is equal to 0, I less than nums dot length minus 1. அதாவது I வந்து இது வரைக்கும் தான் போகணும். கரெக்ட்? இந்த எண்ட் வரைக்கும் தான் போகணும். ரைட்டில் ஒரு எலமெண்ட்டாக இருக்கணும், அது வரைக்கும் தான் போகணும். ஓகே, ஸோ I
ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எலமெண்ட்டில் நம்ஸ் ஆஃப் ஐ அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணணும், நம்ஸ் ஆஃப் ஐ அந்த எலமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸ் கொடுத்ததை நம்ம கன்சிடர் பண்ணல. அப்போ லூப் அடிக்கும்போது இந்த -8 வரைக்கும் தான் போகணும். ஓ மை காட், நம்ம அவுட்புட்டும் அவங்க அவுட்புட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. ஓ மை காட், திஸ்ஸில் வந்து நமது 52,000 வருது, அவங்களுக்கு 70,000 வருது. ஸோ லெட்ஸ் டீபக். ஓ, ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா, இப்போ 10 4 -8 7 இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வரும்போது நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சம்மில் 14 இருக்கணும், ரைட் சம்மில் இருந்து நம்ம நம்ஸ் ஆஃப் ஐயை மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டோட்டல் லெஃப்ட் சம் என்னவோ அதை தான் மைனஸ் பண்ணணும். ரைட், ஒரு மேஜர் மிஸ்டேக். ரைட் சம்லேருந்து மைனஸ் பண்ணும்போது டோட்டல் லெஃப்ட் சம்மை தான் மைனஸ் பண்ணணும். அப்போ தானே நம்ம டோட்டல் இந்த ரைட் சம் வரும். ஓகே, now this test case is failing. Okay, this is the right sum, correct? Again this is a problem. இது என்னன்னா, what we are doing is, I think this is fine. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐ திங்க் ஐவ் டன் அ மிஸ்டேக். என்ன அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இது பண்ணுவோம், ட்ரை ரன் பண்ணுவோம். லெஃப்ட் சம்மில் 10 ஆட் பண்ணுவோம். ஓகே, ரைட் சம்மில் ஃபுல்லாக இருக்கா, ஃபுல் அடிஷன் என்ன அப்படின்னா 14 - 1. அதாவது ரைட் சம்மில் 10 + 4 + -8 + 7 இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ ஃபைன், ரைட்? ஐ திங்க் திஸ் ஷுட் பி நம்ஸ் ஆஃப் ஐ ஒன்லி. இப்போ என்ன பண்ணோம், லெஃப்ட் சம்மில் வந்து 10 ஆட் பண்ணுறோம், ரைட் சம்லேருந்து 10 மைனஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ரைட் சம்மில் தான் டோட்டல் சம்ஸ் இருக்குது. ஓகே, ரைட். அடுத்த வாட்டி லெஃப்ட் சம்மில் வந்து 4 ஆட் பண்ணுறோம், ரைட் சம்லேருந்து 4 மைனஸ் பண்ணுறோம். ரைட். அடுத்த வாட்டி லெஃப்ட் சம்மில் வந்து -8 ஆட் பண்ணுறோம், இதில் இதை மைனஸ் பண்ணுறோம். கரெக்டா? அதோட நம்ம நிறுத்திட்டு வெளியே வந்துடுறோம். கரெக்ட்? ஸோ this is what is happening here. கரெக்ட்? ஓகே, இப்போ நம்ம இங்கே லெஃப்ட் சம்மை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து ஃபைனலாக ஃபெயில் ஆகுது. ஓகே, ஃபுல் நெகட்டிவ். ஃபுல்லாக கரெக்ட் நெகட்டிவா? ஒரு நிமிஷம் பார்ப்பா, இது எல்லாமே நெகட்டிவா? ஓ, ஐ திங்க் ஃபுல் நெகட்டிவாக இருக்குது. வியூலெஸ். அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது லெஃப்ட் சம் வந்து எக்ஸ்பெக்டட் இஸ் திஸ் 70,000. ஸோ இதை இன்னொரு விதமாக எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஐ திங்க் திஸ் ஆல்சோ ஃபைன், பட் இன்னொரு விதமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, டோட்டல் சம்மை வச்சுக்கலாம், which is equal to 0. இங்கே டோட்டல் சம்மை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டியும் டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் போடலாம். ஓகே, டோட்டல் சம்னு ஒன்று இருக்குது, அது மாறவே மாறாது, கம்ப்ளீட் சம். ஸோ ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் பண்ணோம்னா ரைட் சம் வந்துடும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, ஸோ இதுக்கும் இங்கே ராங் ஆன்சர் வருது. தான் யோசிக்கிறதே கிடையாது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் சம் வச்சுக்கும் போது இங்கே நான் தப்பு பண்ணியிருந்தேன். டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் தான் ரைட் சம். அப்படி பண்ணலாம், இல்லைனா ஒரு தடவையும் நம்ம அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் மட்டும் மைனஸ் பண்ணிட்டே வரலாம். ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் ஃபெயில் ஆகுது.
ஐ திங்க் திஸ் இஸ் லைக் 104ல் 103 பாஸ் ஆயிடுச்சு. ரைட். இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆட் பண்ணும்போது நம்பர் டெஸ்ட் கேஸில் வந்து நம்பர் ரொம்ப பெருசாகுது. அதனால் இன்டிஜர் போடும்போது நிறைய டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுது, லாங் போடும்போது எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே.